கதை நேரம். ஓசூர் தாத்தா கதைகள். ஒசூர் தாத்தா பிரசன்ஸ். ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் நிறைய கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. நிறைய 10-15 கோழி இருக்கும். ஒரு 2-3 சேவல் இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த கிராமத்தில் ஜாலியாக சுதந்திரமாக விளையாடு ஜம்முன்னு தெரிஞ்சுட்டு அங்கங்கே எல்லாம் தீனி தேண்டு இந்த குப்பை மட்டுக்கெல்லாம் போயிட்டு காலால் கிளறி அந்த குப்பையில் அதுங்களுக்கு ஏதாவது தீனி கிடைக்கும். அந்த தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்குங்க. இது 2-3 கோழி சேவல் இருக்குது. ஒரு 10-15 கோழி இருக்குது. எப்படியும் அந்த வீட்டில் பார்த்தோன்னாக்கா தினமும் ஏதாவது ஒரு கோழி முட்டை வச்சுட்டே இருக்கும். இந்த கோழி எங்கே முட்டை வைக்கும் அப்படின்னாக்கா அது எங்கெங்கே தெரியுதோ குப்பை மேட்டில் வைக்கும், பக்கத்து வீட்டில் வைக்கும், சில அவங்க வீட்டில் வைக்கும், சிலோட எதிர் வீட்டில் வைக்கும். இந்த மாதிரி மாற்றி இந்த கோழிங்களுக்கெல்லாம் எங்கே போகிற டயத்தில் திடீர்னு முட்டையை அங்கங்கே போட்டுட்டு வந்துடுங்க. இது போட்டு வந்த மாதிரி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க கோழி முட்டை போட்டுச்சுன்னா அந்த வீட்டு சொந்தக்காரங்க நல்லா தெரியும். அந்த கோழி தொடர்ச்சியாக கத்திகிட்டே இருக்கும். இந்த கத்தத்தை வச்சு எங்கேயும் முட்டை போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு அந்த வீட்டுக்காரங்க தேடுவாங்க, எங்கடா முட்டை போட்டுதுன்னு சொல்லிட்டு. ஒரு குப்பை மேட்டா மெயினாக குப்பை மேட்டெலாம் பார்ப்பாங்க. அங்கே தான் அந்த குப்பையை இருக்கிற இடத்துலாம் முட்டையை வைக்கும். அப்படி தேடி பார்ப்பாங்க. சில டயத்தில் கிடச்சிடும், சில டயத்தில் கிடைக்காது. பார்த்தா எதாவது வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம். அதை கடைசி வரைக்கும் எடுத்தாந்து ஒரு கூடையில் போட்டு இந்த கோழி முட்டைங்களை சேர்த்து வச்சு அடகாக்கிறதுக்கோசம் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த கோழி முட்டைங்கள்லாம் எடுக்கும்போது 2-3 முட்டைகள்லாம் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டில் இட்டுருச்சு. அவங்க இந்த வீட்டில் இருக்கவங்களும் கவனிக்கலை அந்த முட்டை விட்டதெல்லாம். அப்படியே சில நாளைக்கு ஏதோ அப்படி இப்படி போகும்போது பார்த்தா அங்கே முட்டை இருக்கும். இதெல்லாம் இங்கே ஒரு முட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி எதிர் வீட்டில் கோழி வளர்க்குறாங்க, அவங்கள விட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு காமிப்பாங்க. இல்லை வாங்கம்மா, எங்கள் வீட்டில் கோழி முட்டை வச்சுக்க எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்வாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த கோழி முட்டை இடுறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இந்த பகல் நேரத்தில் இந்த காக்கா சிலதெல்லாம் கவனிச்சிருக்கு. இது எங்கேயோ முட்டை விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சில காக்காங்கள் அப்படி பார்த்துனே இருந்திருக்கு. ஒரு நாள் அப்படியே ஒரு வீட்டில் போய் இந்த முட்டை அந்த ஒரு குப்பை மேட்டு பக்கத்தில் போய் முட்டை இடும்போது ஒரு காக்கா பார்த்துரும். அந்த காக்கா என்ன பண்ணோம், கோழி முட்டை விட்டுல டபுங்கன்னு அப்படியே தூக்கிட்டு ஏற்றுன்னு போயிடும். ஏற்றும்போது அந்த காக்கா முட்டையை குத்தி அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிடும். அப்படியே அந்த காக்காவுக்கும் எங்கே கோழி முட்டை வருது அங்கே போய் தூக்கிறதான் வேலையாக போச்சு. இப்படியே அந்த காக்காவுக்கும் அப்படியே அப்பப்போ ஒரு முட்டை கிடைக்கும், உடச்சி சாப்பிட்றோம். கிடைக்கிற முட்டையை அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூடையில் போட்டு வச்சு அடைக்காக்க வைப்பாங்க. அப்பப்போ பார்த்தா நிறைய முட்டை சேர்ந்துடும். ஒன்று அவங்க வீட்டில் ஒரு 3 சேவல் இருக்குது. அந்த சேவல் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையில் ஒரு 15-20 முட்டையை வச்சுட்டு அந்த சேவலை பிடிச்சி அந்த கூடையை கவுத்து அந்த கோழியில் உட்காந்து வச்சுருவாங்க. கோழி முட்டை மேலே உட்காந்து வச்சுருவாங்க. அது உட்காந்து அடக்காக்கும். ஒரு 20 நாள் 22 நாள் ஆச்சுனாக்கா அந்த முட்டைங்கள்லாம் பொறிஞ்சு குஞ்சாக வெளியில் வரும். 21 நாள் 22 நாள் ஆகும். அப்படி வரும்போது பார்த்தா அந்த வீட்டில் பார்த்தா ஏற்கனவே 15-20 கோழி இருக்குது. இந்த குட்டியும் கோழி வேறு ஒரு 20 சேர்ந்து போச்சு. ஏகப்பட்ட கோழி பண்ணையாகிடுச்சு அந்த வீட்டில். இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் சேர்ந்து கச்சம் கத்தின்னு அப்படி அந்த கோழிங்களோடய போய் அப்படி சுற்றி நல்லா தீனி தின்னு புதுசு அதுங்களும் அப்படியே கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். இது எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸு. இந்த கோழிங்கெல்லாம் அங்கங்கே போயிட்டு அது டூ போயிட்டு வந்துடும். இந்த டூ போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக அந்த வீட்டில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் நிறைய கோழி வச்சுருக்கீங்க, கோழிங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஒரு கூண்டு போட்டு அடைச்சி வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்க நாங்கள் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய கூண்டு ஒன்று வாங்கி கட்டி அந்த கோழிங்கெல்லாம் வெளியில் போகாத மாதிரியே இந்த கோழி பண்ண மாதிரி அவங்களும் வீட்டிலே கூண்டு கட்டி கோழியெல்லாம் அடைச்சிடுவாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு தொந்தரவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த கோழிங்களும் அங்கங்கே போய் முட்டையிறத அவாய்ட் பண்ணி அந்த கூண்டுக்குள்ளேயிடுமா. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அடடா இந்த காரியம் முதலே பண்ணாத போயிட்டுவேன், இவங்க சொன்னது விதத்தில் நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நிறைய கோழிங்களோட முட்டைங்கள்லாம் சேர்த்து திருப்பி குஞ்சு பொறிக்க வச்சு அவங்க சின்ன பண்ணை ஒரு பெரிய பண்ணையாயிடும். கிட்டத்தட்ட 15-20 கோழி வச்சுருந்த இடத்துல பார்த்தாக்க ஒரு 3 மாதத்தில் ஒரு 60-70 கோழி ஆகிடும். நல்லா பெரிய கோழி பண்ணை ஆகிடுவாங்க. அவங்க டெய்லி முட்டைலாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு நாளைக்கு 20-25 கோழிங்க முட்டை வைக்கும். எல்லா முட்டையும் குஞ்சு பறிச்சாலும் கஷ்டம் அவங்களுக்கு, நிறைய குஞ்சு சேர்ந்து பராமரிக்க முடியாது சொல்லிட்டு கோழி முட்டை விட்டோன்னே அந்த முட்டையெல்லாம் கொண்டு கடையில் விற்றுருவாங்க.
அவங்களுக்கு ஒரு இன்கம் மாதத்துக்கு கிடைக்கும். நல்லா அப்படியே அப்படி பார்த்தாக்க நல்ல பணக்காரன் ஆகிடுவாங்க. அவங்க கோழியை வச்சுட்டு நல்ல பணக்காரன் ஆகிடுவாங்க. டெய்லி முட்டை சேல்ஸு, கோழி சேல்ஸு இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அப்படியே படிக்கும்போது ஒரு நாள் இந்த காக்காக்களுக்கு முட்டையே கிடைக்காது. காக்காங்க பார்க்க, ஐயோ என்னன்னா அது முன்னெல்லாம் கோழி வெளியில் முட்டை வச்சுட்டு இருந்தது, இப்போ கோழிங்களை கிளம்ப எங்கே போச்சலாம் அப்படி தேடி பார்த்தா பெரிய கூண்டு ஒன்று வாங்கி கட்டி அது உள்ளே வச்சுட்டாங்க போல் எல்லாத்தையும். அதான் நமக்கு முட்டையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ஏமாந்து போயிடும். இனிமேல் முட்டை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடும். இந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சந்தோஷமாச்சு, நிறைய கோழி ஆச்சு, டெய்லி முட்டை சேல்ஸ் ஆச்சு. இப்படி நல்ல ஒரு சௌகரியமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. கோழிங்களும் கொக்கரோ டெய்லி காலையில் கத்தி அவங்களாம் எழுப்பி அக்கம் பக்கத்தில் இருந்தாலாம் போகுது விடிஞ்சிச்சு எழுந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவலை கொக்கரக்கோன்னு கத்தினே இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு நல்லதாக போச்சு, பரவாயில்ல கோழி கூத்து நம்ம காலங்கத்தெல்லாம் எழுப்பி விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அப்படியே அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பழக்காகி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு இதுவாகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்களுக்கும் சரி நீங்கள் சொன்னது நல்லதுமா, நாங்கள் ஒரு கோழி கூண்டு கலந்தாலும் எங்களுக்கு கோழி நிறைய கிடைக்குது, முட்டை நிறைய கிடைக்குது, எங்கள் கோழியை வெளியில் போகிறதுனால ஒரு சண்டை கண்டை வரது இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எங்களுக்கு பிஸ்னஸ் பெருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர் வீட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுவாங்க. ஸோ இந்த காக்கா கிட்டேருந்தும் கோழிங்களோட முட்டைங்களை காப்பாற்றுவாங்க. கோழிங்களுக்கும் நல்ல நிரந்தரமான ஒரு தீனிலாம் கிடைக்கும். அதுக்கு அந்த கூண்டுக்குள்ளேயே சுற்றி பெரிய கூண்டாக கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே அதுக்கு தீனி தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சு நல்ல ஒரு கோழி பண்ண மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த வீடு டெவலப் ஆகிடும். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆச்சுனாக்கா ஒரு கோழி பண்ணை 2வது கோழி பண்ணை ஆகிடும். இப்படி அவங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸில் டெவலப் ஆகி கோழி மூலியமாக பெரிய லட்சாதிபதி ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோதான்.